Good evening to all. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஓகேங்களா. டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் சரிங்களா. எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா டெரைவ் த சிஆர் ஈக்குவேஷன். சிஆர் ஈக்குவேஷனாக காசி ரீமான் ஈக்குவேஷன்ஸ் இன் கார்ட்டீசியன் ஃபார்மில் கேட்பாங்க சரிங்களா. அதில் என்ன எப்படி கேட்பாங்க, ப்ரூவ் தட் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் நெசசரி கண்டிஷன் ஃபார் டிஃபரன்ஷியபிலிட்டி அட் எ பாயிண்ட் பட் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. ஸோ இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ரைட்டுங்களா. அப்புறம் சப்போஸ் எஃப் டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் அந்த இது இப்படி இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. பார்ப்போம். சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம டெரைவ் த சிஆர் ஈக்குவேஷனை எப்படி டெரைவ் பண்ணுறோன்னு பார்ப்போம் சரிங்களா. இன் கார்ட்டீசியன் ஃபார்மில் இருந்து ரைட்டுங்களா. ஸோ அப்போ என்ன கிவன்னா, கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் இசட்டுங்கிறது ஃபங்க்ஷன் வந்து இஸ் டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. இசட் நாட்டில் டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. இசட் நாட்டை எக்ஸ் நாட் ப்ளஸ் ஐ ஒய் நாட்டில் இருக்கிறோம். அப்போது எக்ஸ் நாட் ஒய் நாட்டில் எனி ஃபிக்ஸ்டு ரியல் நம்பராக இருக்கும் சரிங்களா. ரைட். இப்போ எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் செட் நாட்னா நமக்கு தெரியும். ஸோ இதான ஃபார்முலா, அதுக்கான ஃபார்முலா இது. ஸோ இப்போ இந்த டெரிவேட்டிவ் இந்த எழுதிருக்கும் இந்த லிமிட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் வந்து இது ரைட்டுங்களா. இதுதான் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் செட் நாட். இது வந்து எஸ்இன் சியில் இருக்கும் சரிங்களா. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும், யூனிக் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். இது ஒரு யூனிக்காகவும் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருக்கும் சரிங்களா. ரைட். ஆக்சுவலாக என்ன மீனிங்னா, லிமிட் இஸ் இண்டிபெண்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எனி பாத் டென்ஸ் டு செட் நாட். ஸோ செட் நாட்டை நோக்கி எந்த பாத் போனாலும் அந்த பாத்துக்கு எந்த பாத் எடுத்தாலும் அது இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ லிமிட் சரிங்களா. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் முக்கியமானது. ஸோ லிமிட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இண்டிபெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எனி பாத் டென்ஸ் டு செட் நாட். ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட் சரிங்களா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கச்சுங்கிறது என்ன சொன்னால் இசட். ஸோ நான் எடுத்துக்கிறேன், நம்ம பண்ணுவோம்ல அந்த சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான் இங்கே எடுக்க போகிறோம். இப்போ கச்சுங்கிறத செட் மைனஸ் செட் நாட்னு மாற்றுறேன். ஆக்சுவலாக அந்த லிமிட்டை மாற்ற போகிறேன் சரிங்களா. லிமிட்டை ஃபுல்லாக கச்சில் கொண்டு வர போகிறேன். அப்போ இங்கே அப்ளை பண்ணிடலாமா. அப்போது என்ன அர்த்தம், செட் டென்ஸ் டு செட் நாட்னா என்ன வரும், கச் டென்ஸ் 0 வரும். ஜெட் டென்ஸ் டு செட் நாட்னா என்ன வரும், கச் டென்ஸ் 0ன்னு வந்துடும். ஸோ அதை இங்கே எழுதிட்டோம் சரியா. எழுதியாச்சா. அப்போ இது மாறிடும். இசட்டுக்கு பேர் என்ன கொடுத்துடலாம், கச்சு ப்ளஸ் செட் நாட் கொடுத்துருவோம். செட் நாட் ஃபிக்ஸ் ஆகிரும், அதை மாற்றக்கூடாது சரிங்களா. செட் நாட் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும், அதை மாற்றக்கூடாது. அப்போ செட் மைனஸ் செட் நாட்டுக்கு பேர் கச்சு கொடுத்துடலாம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன ஆகும், இதுவும் என்னது எஃப் இஸ் டிஃபரன்ஷியல் பட்டு செட் நாட் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கச்சை வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறோம். கச்சுங்கிறது கச் 1 ப்ளஸ் ஐ கச் 2 வேர் கச் 1 கச் 2 எனி 2 ரியல் நம்பர்ஸ். இங்கே ஃபிக்ஸ் பண்ணலை சரிங்களா. கச் 1 கச் 2ங்கிறது எனி ரியல் நம்பர், இங்கே ஃபிக்ஸ் பண்ணலை சரிங்களா. எனி ரியல் நம்பர் சரிங்களா. கச்சுங்கிறது ஆர்பிட்ரரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இது அப்படியே இந்த இதை மாற்ற போகிறாங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே மாற்றுவோம். செட் நாட்டுக்கு பதில் கொடுத்துருக்கோம் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஐ ஒய் நாட். கச்சுக்கு பதில் கச் 1 ப்ளஸ் ஐ கச் 2 அப்படியே இந்த இடத்துல கொடுப்போம் சரிங்களா. இப்போ செட் நாட்டுக்கு பதில் எக்ஸ் நாட் ஒய் நாட்டும், கச்சுக்கு பதில் கச் 1 ப்ளஸ் ஐ கச் 2 கொடுப்போம். இங்கே கொடுத்தாச்சா, அதுமாதிரி இங்கேயும் கொடுத்துருவோம், இங்கேயும் கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து என்ன ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை தனித்தனியாக பிரிச்சுக்குவோம். பிரித்ததுக்கப்புறம் அதை கமா போட்டு எழுதிக்கலாம். ஸோ ஆர்டர் பெற, அதாவது ஏ ப்ளஸ் ஐபியை ஏ கமா பின்னு எழுதிக்கலாமா, அந்த மாதிரி எழுதியிருப்போம் சரிங்களா. அதாவது ஏ ப்ளஸ் ஐபி எப்படி எழுதிக்கலாம், பாயிண்ட்டாக ஏ கமா பின்னு எழுதுவோமா. ஸோ அந்த ஃபார்மெட்டில் நான் இங்கே எழுதியிருப்பேன் சரிங்களா. ஸோ ரியல் பார்ட்னால் எக்ஸ் நாட் கச் 1 கமா ஒய் நாட் ப்ளஸ் கச் 2 சரிங்களா. அதே மாதிரி இதை என்ன செஞ்சுருக்குன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பாயிண்ட் வைஸ் எழுதியிருக்கேன் ரைட்டுங்களா. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இப்போ சரிங்களா. இந்த இதில் அப்படியே இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் சரிங்களா. அதாவது இதான எஃப் ஆஃப் இசட். எஃப் ஆஃப் இசட்டுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு இருக்கும். எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் ஐ ஆஃப் வி எக்ஸ் கமா ஒய்னு இருக்கும் சரிங்களா. இப்போ இது எக்ஸ் இது ஒய் மாதிரி நினச்சி இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன் சரிங்களா. அது நெக்ஸ்ட் பேஜில் அதை பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ அப்படியே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவேன், ஒன்றுமே பண்ணலைங்க, அவ்வளோதான். ஸோ அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த ஃபங்க்ஷன் வந்து யூவியில் மாறிடுச்சு சரிங்களா. யூவியில் மாறிடுச்சு. இந்த எப்பயுமே இங்கே எஃப் டேஷ் ஆஃப் செட் நாட் எழுதிட்டே வரணும் சரிங்களா. எஃப் நாட் செட் நாட் எழுதிட்டே வரணும் கடைசி வரைக்கும் சரிங்களா. ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். இதையும் நான் கம்பைன் பண்ணிக்கிறேன், இதையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கிறேன். இந்த கச்சு ஒன்று தனித்தனி ஃப்ராக்ஷனுக்கு அப்ளை பண்ணிட்டேன் சரிங்களா. இடத்துல ப்ளஸ் ஐ இருக்குது ரைட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலாக வந்து இந்த எஃப்டேஸ் ஆஃப் செட் நாட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் பாத்து. அப்போ பார்த்து நம்ம எப்படினாலும் செலக்ட் பண்ணாலும்
எந்த பாத் செலக்ட் பண்ணாலும் டெரிவேட்டிவ் அட் செட் நாட் வந்து இதுதான் வரப்போகுது. சரிங்களா? அதனால் நான் எனி பாத் செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன செட் பண்ணுறேன்னா கன்சிடென்ட்ஸ் 0 கொடுத்துட்டாங்க அலாங் த ரியல் ஆக்சிஸ். ஆக்சுவலாக பார்த்து ரியல் ஆக்சிஸ்ங்கிறது நாங்கள் இது ரியல் ஆக்சிஸ். அப்போது அந்த கச்சுங்கிற பாயிண்ட்டு இங்கே தானே இருக்கும். கச்சுங்கிற பாயிண்ட் வந்து இந்த நோக்கி வருது. கச்சுங்கிற பாயிண்ட் என்ன ரியல் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுது. அப்போ எங்கே வரும்னா ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எங்கெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம கச்சுங்கிற எங்கே ட்ராவல் ஆகுதுன்னா இங்கே ட்ராவல் ஆகுது. அப்போ டென்ஸ் டூ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த 0 நோக்கி இந்த நான் கச் டென்ஸ் 0ன்னு எடுத்துருவோம். அப்போது இந்த கச்சுங்கிறது டென்ஸ் டூ 0,0 நோக்கி வரும். இப்படி வரும் அல்லது இப்படி வரும். எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துருக்கோம். இல்லைன்னா இங்கேருந்து இப்படி வரும் கச்சுங்கிறது. ரைட்டா? ஸோ எப்படி வந்தாலும் என்ன ஆகும், எக்ஸ் ஆக்சிஸில் வரதுனால ஸோ இமேஜினரி பார்ட் 0 ஆயிரும். ஸோ அதனால் இங்கே எடுத்துருப்போம். ரைட்டுங்களா? இது புரிஞ்சுக்கிறது முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்சிடென்ட்ஸ் 0 அலாங் த பாத் ஏ ஆக்சிஸ் எடுத்தாச்சு. ஓகே, ஒய் ஆக்சிஸ் ரியல் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் 0. இதுக்கு மீனிங் என்னன்னு பாருங்கள். கன்சிடென்ட்ஸ் 0 ஆக்சுவலாக கச்சுங்கிற எடுத்தோம், கச் 1 + I கச் 2ன்னு எடுத்தோம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வரும்போது என்ன ஆயிரும்னா கச் 2 வேல்யூ 0 ஆயிரும். அப்போ கச் டென்ஸ் 0னா கச் 1 டென்ஸ் 0ன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. இந்த கச் 2க்கு பதில் 0 அப்ளை பண்ண போகிறோம். இந்த கச்சுக்கு பதில் கச் 1 அப்ளை பண்ண போகிறோம். ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ரைட்டுங்களா? அப்போ இந்த இடம் கச் 1 மாறும். இந்த கச் 2 0 ஆயிரும். இது 0 ஆயிரும். சரிங்களா? இப்படி இருக்குமா? எழுதியாச்சு. அதே மாதிரி இங்கே இந்த கச் 2 0 ஆயிரும். இந்த செகண்ட் ஒன்று இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? ரைட், அவ்வளோதான். ஸோ இப்போ இது என்னதுன்னா ஓகே, அப்புறம் வந்து தனித்தனியாக லிமிட்டும் அப்ளை பண்ணிக்குவோம். சரிங்களா? அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டெரிவேட்டிவ். இது என்னது? ஸோ யூஎக்ஸோட டெரிவேட்டிவ் தானே, ஃபார்முலா தானேங்க. இந்த ஃபார்முலா இங்கே எழுதியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. டெரிவேட்டிவ் இந்த இருக்கும் இந்த ஃபார்முலா. ஸோ ∂f/∂xக்கு ஃபார்முலா இது பாருங்கள். லிமிட் கன்சிடென்ட்ஸ் 0 f ஆஃப் அட் a, bயில் கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் சேஞ்ச் ஆகும். a + கச்சு, b. ஒய் கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகாது. -f ஆஃப் a, b பை கச்சு. ஒய்யை பொறுத்து பண்ணும்போது இந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்கும். சரிங்களா? இதை இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஏன்னா எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள்னு கொடுத்துட்டாங்க. சரி, எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் கொடுத்ததுனால அதோட ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே டிஃபரன்ஷியபிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், இதுக்கு டேரெக்டாக நான் எழுதிடுறேன். ஸோ எஃப் டிஃபரன்ஷியபிள்னால அது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். அப்போ நம்ம டேரெக்டாக இதுக்கு பதில் இது எழுதிக்கலாம். +i இதுக்கு பதில் எழுதியாச்சு. அப்போது உங்களுக்கு f' ஆஃப் செட் நாட்டு இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பாத்ஸ் எடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அதே தான் பண்ண போகிறேன். பாத் எங்கே எடுக்க போகிறேன்னா இமேஜினரி ஆக்சிஸில் எடுக்க போகிறேன். ஓகே, கன்சிடென்ட்ஸ் 0. அப்போ கச்சுங்கிறது இங்கே இருக்கும். சரிங்களா? கன்சிடென்ட்ஸ் 0 நோக்கி வரும்போது அலாங் த பாத் இமேஜினரி ஆக்சிஸில் எடுக்கிறோம். இமேஜினரி ஆக்சிஸில் எடுக்கும்போது என்ன ஆயிரும்னா ரியல் பார்ட் 0 ஆகும். சரிங்களா? ரியல் பார்ட் 0 ஆகும். ரியல் பார்ட்னா அர்த்தம் அந்த கச் 1 0 ஆகும். அவ்வளோதான். கன்சிடென்ட்ஸ் 0னா அர்த்தம் கச் 1 0 ஆகும், கச் 2 டென்ஸ் 0 ஆகும். சரிங்களா? ஸோ அதே தான் சேம் கேஸ். இப்போ இந்த இதை நான் மறுபடியும் இதில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்னா இந்த கச் 1 0 ஆயிரும், கச் 1 0 ஆயிரும். இந்த இது அப்படி இந்த கச் 1 இந்த 2 பிளேஸ் 0 ஆகும், இந்த இது 0 ஆகும், இது 0 ஆகும். ரைட்டா? வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐயை வந்து லிமிட்டுக்கு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இது என்னென்னு பார்த்தா டெரிவேட்டிவ் uy at x0 y0. இந்த ஐயை இங்கே கேன்சல் ஆயிடுது. அப்போது ஸோ 2 இது கிடச்சிருக்கு. நம்ம f' ஆஃப் செட் நாட்டுக்கு 2 இது கிடச்சி, ரெண்டுமே சேம் தான். ஏன்னா யூனிக்காக தானே இருக்கும் உங்களுக்கு. அப்போ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா தேவையான சிஆர் ஈக்குவேஷன் கிடச்சிரும். பாருங்கள், அது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன். அப்போ இது என்னென்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். இது ஒரு ரியல் நம்பர், இது ஒரு ரியல் நம்பர். அதாவது இது ரியல் நம்பர், இது ரியல் நம்பர், இது ரியல் நம்பர், ரியல் நம்பர். அப்போ என்ன பண்ணால் ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ இது திஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு வந்துடும், இது ஈக்குவல் டு இதுன்னு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதான் என்னதுன்னா சிஆர் ஈக்குவேஷன்ஸ். சிஆர் ஈக்குவேஷன் அட் x0 y0. ஓகேங்களா? அப்போ எஃப் டிஃபரன்ஷியபிள் அட் x0 y0ல டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் கான்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூ. சரிங்களா? சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த இது. சரிங்களா? ஸோ கொஸ்டின் இப்படிலாம் கேட்பாங்க. சரிங்க, டெரைவ் த சிஆர் ஈக்குவேஷன் மட்டும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ எஃப் டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை அட் சம் பாயிண்ட்டாக இருந்தால் எஃப் வந்து டிஃபரன்ஷியலாக இருக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லி கூட கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? சிஆர் ஈக்குவேஷன் ஆர் நாட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் டிஃபரன்ஷியபிலிட்டி. அப்போ என்ன பண்ணால் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து இதை நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ அந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இது எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இது பெஸ்ட்டாக இருந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்படி எடுத்துட்டேன். இப்போ நான் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லணும். சரிங்களா? ரைட். ஸோ யூ எடுத்துக்காச்சு. யூங்கிறது தானே இது யூ. அதில் அதாவது ரியல் நம்பர் தானே இருக்குது, ரியல் பார்ட் மட்டும் இமேஜினரி பார்ட் இல்லை. அதான் இங்கே எழுதிப்பேன். u of x, y இந்த இதுதான் u of x, y.
செட் நாட் ஈக்குவல் 0, Z 0ல 0, V of x, y வந்து எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் 0. சரிங்களா? இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், ux கண்டுபிடிக்கலாம். அட் ஆர்ஜினில் செக் பண்ண போகிறேன். சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை அட் 0ல் செக் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபார்முலாவை எழுதிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த டெரிவேட்டிவில் எக்ஸிஸ்ட் ஆகும்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அர்த்தம் அந்த டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது, இந்த ரிலேஷன் ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அது புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போ டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட்னால என்ன செய்யலாம், டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதாவது இந்த ஏபி ஏ ஏ பிளேஸில் 0, பி பிளேஸில் 0 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிடச்சிரும். இப்போ இதில் முக்கியமான விஷயம், நிறைய பேர் இந்த இடத்துல 0ன்னு எழுதிட்டீங்க. இந்த இடத்துல 0/h வந்து இன்ஃபினிட்டின்னு எழுதிடக்கூடாது. சரிங்களா? ஸோ எல்லா ஸ்கூலில் அப்ளை பண்ணுறோம். அப்போது 0/1ன்னு வந்துடும். ஸோ 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் அட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் பார்ஷியலி. அட்டு 0,0ல் 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ui அட்டு 0,0 கண்டுபிடிக்கிறேன். அதுவும் எனக்கு இதே மாதிரி 0 கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த vx கண்டுபிடிக்கிறோம். அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனால் 0 ஃபங்க்ஷன், அதனால் அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 தான் வரும். சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபை அட்டு 0ல் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்லணும்னா எஃப் வந்து நாட் டிஃபரன்ஷியபிள் அட்டு செட் நாட்டில் டிஃபரன்ஷியபிள் இல்லைன்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ அதுக்கு என்ன பண்ணால் கண்டினியூட்டி இல்லை, அதனால் டிஃபரன்ஷியபிள் இல்லைன்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதான். இப்போது அட்டு செட் ஈக்குவல் 0ல் வழக்கம் போல் என்ன செய்ய போகிறேன், கண்டினியூட்டிக்கு தானே செக் பண்ணுவோம். இப்போ ஒரு பாத்து இங்கே செட் ஒய் சிவல் எம்எக்ஸ்ங்கிற பாத்தை செட் பண்ணுறேன். ஸோ இப்படி வந்துருச்சு. ஆக்சுவலாக எக்ஸ் டென்ஸ் டு 0 தான். எக்ஸ் வந்து 0 ஆகலை, 0 நோக்கி போய்கிட்டு தான் இருக்குது. அப்படின்னா அர்த்தம் எக்ஸ் வந்து பாசிட்டிவ், எக்ஸ் கேனாட் பி 0ன்னு அர்த்தம். எக்ஸ் டென்ஸ் டு 0, எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு அர்த்தம் 0 நோக்கி போகுது. ஓகேவா? அப்போ பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம், போய்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணி இது வந்துடும். ஸோ அப்போ லிமிட் எது, அப்போ என்ன ஆயிரும்னா இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆயிரும். அப்போ இது வந்துடும். அப்போது ஒவ்வொரு எம்முக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு லிமிட் வேல்யூ கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு எம்முக்கும் ஒவ்வொரு இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வேல்யூ கிடைச்சிருக்கும். அப்போ லிமிட் வந்து யூனிக்கு நம்ம படிச்சிருப்போம். அதனால் எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட்டு இந்த பாயிண்டில் வந்து கண்டினியூட்டி இருக்காது. இப்போ நமக்கு தெரியும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அப்போ நாட் கண்டினியூஸ் நாட் டிஃபரன்ஷியபிள்னு தெரியும். சரிங்களா? அப்போ எஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட்டு செட் நாட். அப்போ சிஆர் ஈக்குவேஷன் ஆர் நாட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் டிஃபரன்ஷியபிலிட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சிஆர் ஈக்குவேஷனோட அனதர் ஃபார்ம், இது எப்படி எழுதியிருக்கோம்னு பாருங்கள். இந்த எஃப் டேஸ் ஆஃப் செட்டு தான் ஆக்சுவலாக இங்கே எழுதியிருப்போம். யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவி இங்கே எழுதியிருப்போம். பார்த்தீங்களா? இதுலேருந்து எழுதியிருப்போம். இந்த எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுலேருந்து எழுதியிருப்பேன். அப்போது எஃப் டேஸ் ஆஃப் செட் நாட்டுக்கு பதில் யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஎக்ஸ்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே எஃப் டேஸ் ஆஃப் செட்டுக்கு பதில் மைனஸ் ஐயை காமன் எடுத்துகிட்டு இந்த இது எழுதிக்கலாம். சரிங்களா? அதை தான் நான் இங்கே எழுதியிருப்பேன் லாஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அங்கே எழுதுனதை இங்கே எழுதியிருப்பேன். எழுதியாச்சா? எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டோ பை டோ எக்ஸு யூ,வி. சரிங்களா? இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அப்போ இது என்ன யூ ப்ளஸ் ஐவி தானே எஃப்னு எடுத்துருக்குறோம். அப்போ இதான் எஃப். இப்போ இதுவும் என்னது சிஆர் ஈக்குவேஷனோட அனதர் ஃபார்ம்ஸ். சரிங்களா? ஆக்சுவலாக ரெண்டு விஷயம் பண்ணிக்கலாம். என்னென்னா எஃப் டேஸ் ஆஃப் செட் நாட்டுக்கு இந்த ஃபார்முலாவும் நான் வச்சுக்கலாம். எஃப் டேஸ் ஆஃப் செட்டு. சரிங்களா? இதுக்கு ஃபார்முலானா டோ எஃப் பை டோ எக்ஸ் அட்டு செட் நாட்டில். சரிங்களா? அதே நேரத்தில் எஃப் டேஷ் ஆஃப் செட்டு அப்புறம் மைனஸ் ஐ டோ எஃப் பை டோ ஒய். சரிங்களா? ஸோ ரெண்டு அப்போ டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ எஃப் டிஃபரன்ஷியபிள்னு நம்ம தெரிஞ்சதுன்னா இதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். நான் இசட்டை பொறுத்து நீங்கள் எப்பயுமே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து நம்ம எக்ஸ், ஒயில் தான் இருக்கும். அப்போ நம்ம இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம். ஸோ எஃப் டிஃபரன்ஷியபிள்னு தெரிஞ்சால் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா அனதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிஆர் ஈக்குவேஷன்ஸ். சிஆர் ஈக்குவேஷனில் வேறு எப்படிலாம் எழுதுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ சிஆர் ஈக்குவேஷன் ஆர் சாட்டிஸ்ஃபை அட்டு இந்த பாயிண்ட்லலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா இதெல்லாம் ட்ரூன்னு வந்துடும். சரிங்களா? இதுதான் நம்ம இங்கே எழுதுனது. இதை தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். இது ரெண்டும் ஈக்குவல்னு எழுதியிருப்போமா? ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்கே போட்டிருக்கேன். இது வந்து புதுசாக படிக்கக்கூடியது. டோ எஃப் பை டோ செட் பார் ஈக்குவல் 0. ஆக்சுவலாக சில ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபரன்ஷியபிள்னு சொல்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். முக்கியமானது. சரிங்களா? அது மூணுமே முக்கியமானது. ஸோ இது ரொம்ப சிம்பிளானது இருக்கும். சரிங்களா? ரைட். இது நம்ம ப்ராப்ளம் நிறைய போட்டாச்சு. நீங்கள் நம்ம டிஎன் செட்டுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டிருப்பேன். சரிங்களா? இங்கே தெரியலன்னா அந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? வழக்கம் போல் Z0 X0 ப்ளஸ் I Y0ன்னு எடுத்தாச்சு.
ஸோ சிஆர் ஈக்குவேஷனில் இந்த பாயிண்டில் சாட்டிஸ்ஃபை பண்ணது இப்படி எழுதிட்டோம். இப்போ அட் செட் நாட்டில் இது ட்ரூ வந்துடும். என்ன எதனாலனா நம்ம அங்கே எழுதணும் வந்து பார்த்தீங்களா, அதனால் ட்ரூ ஆயிரும். ux + ivy சரிங்களா. ஸோ அதனால் இது ட்ரூன்னு எழுதிடுவோம் சரிங்களா. அதே மாதிரி இதுவும் ட்ரூன்னு வந்துருச்சு ரைட்டுங்களா. ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்னா ux vy இந்த இடத்துல மைனஸ் ஐயை காமன் எடுக்கிறேன். அப்போ uy + ivy வந்துடும். அது அங்கே அந்த ஸ்டெப் எழுதுன்னு அப்படியே எழுதுங்க. இது வந்துடும், இது எழுதிடலாம். அப்போது திஸ் ஈக்குவல் திஸ்ன்னு வந்துடும். அப்போ இதுதான் என்னதுன்னா, ஸோ இது ஒரு அனதர் ஃபார்ம். ஸோ இது சிஆர் ஈக்குவேஷனோட அனதர் ஃபார்ம் இது சரிங்களா. அட் செட் நாட்டில் ∂f/∂xும் மைனஸ் I டைம்ஸ் ∂f/∂yயும் ஈக்குவலாக இருக்கும். இப்படி வந்தாலும் என்னது சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபை அட் செட் நாட்னு நம்ம சொல்லிடலாம் சரிங்க. இது செகண்ட் ஃபார்ம். அடுத்து இந்த இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வெரி சிம்பிள். இது எழுதிக்குவோம். சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி எடுத்துக்கலாமா. எழுதிட்டு இந்த நமக்கு z = x + i1 எடுத்து நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அட் செட் நாட்டில் ∂z/∂z கண்டுபிடிக்க போகிறேன். ஆக்சுவலாக நான் செயின் ரூல் எழுதுறேன் அப்படியே எழுதியாச்சு சரிங்களா. இது வந்து செயின் ரூல் யூஸ் பண்ணி நான் எழுதுறேன். ஆக்சுவலாக இசட் எதில் இருக்குது, இசட் வந்து ∂z/∂z சாரி ∂f சாரி அதானே பார்த்தேன் ∂f/∂z ∂f/∂z. அப்போ என்ன எழுதணும், எஃப்க்குள்ளே போடணுமா, சரி மாற்றி போட்டிருக்கேன். ஓகே, அப்போ ∂f/∂x ∂x/∂z. ஆக்சுவலாக இதில் என்ன நடந்திருக்குன்னா கரெக்டு தான். ஸோ நம்ம நான் எப்படி எழுதியிருக்கிறேன்னா, ஸோ எஃப்பை வந்து u + iv நம்ம போட்டு எழுதியிருக்கோம். எஃப்பை வந்து u + iv நான் போட்டு பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. ∂f/∂xன்னு போடுறதும் ∂u/∂x சரிங்களா. ஸோ இப்படி நான் இதிலேருந்து எழுதியிருக்கேன் ரைட்டுங்களா. அப்போ கரெக்டு தான். ∂u/∂x அப்புறம் எக்ஸை செட் பாரை பொறுத்து பண்ணுவோம். இப்போ அதாவது இந்த பாட்டை பண்ணியிருக்கேங்க சரிங்களா. இது எஃப் ஓகேங்களா. ∂u/∂x அப்புறம் ∂x/∂z சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் ஒய் இருக்குமா, ஸோ ஒய்யை பொறுத்து பண்ணியிருப்போம். ஓகே, யூவில் எக்ஸும் இருக்கும் ஒய்யும் இருக்கும், இங்கேயும் எக்ஸ் இருக்கும் ஒய் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு வேரியபிளை பொறுத்து நான் பண்ணிட்டேன் ரைட்டுங்களா. அப்போ இந்த இடத்துல நான் முடிச்சிட்டேன். அடுத்து நான் இங்கே எழுதணும். ஸோ இங்கே அதே மாதிரி நான் பண்ணிட்டேன் ரைட்டுங்களா. பண்ணிவிட்டு இந்த ux இதை நான் ux ஷார்ட் ஃபார்ம் எழுதிட்டேன். நான் இந்த இருக்குல்ல இசட்டை வந்து நான் z பாரை பொறுத்து பண்ணால் 1/2 வந்துடும் சரிங்களா. அதுமாதிரி யூஐ ஷார்ட் ஃபார்ம் எழுதியாச்சு. இதை வந்து இதை நான் வந்து z பாரை பொறுத்து பண்ணால் -1/2y வந்துடும். இதை vy எழுதியாச்சு. மறுபடியும் இதே தான் 1/2 -1/2y எழுதலாம். ஸோ உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எல்லா டேமும் கேன்சல் ஆகிடுது. அப்போ ∂f/∂z வந்து 0ன்னு கிடச்சிச்சு சரிங்களா. ஸோ அப்போ இது இந்த சிஆர் ஈக்குவேஷனோட அனதர் ஃபார்ம். ஸோ இந்த ஸ்டெப் புரியுதுங்களா. இந்த நான் இப்படி எழுதிக்கிறேன் டேரெக்டாக. நான் எஃப்னு எழுதாமல் எஃப்ஐ வந்து f(x, y) வந்து u(x, y) + I v(x, y)ன்னு நான் எழுதியிருக்கேன். எழுதிட்டு நான் செயின் ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒன்றுமே கிடையாது ரைட்டுங்களா. ஸோ அப்போ அது இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்த ரிசல்ட் என்ன, எஃப் வந்து டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க சரிங்களா. ஸோ நமக்கு ஒன் வேர்ட்ஸ் இருக்குது தானே. ஸோ டிஎன் செட்டுக்கும் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்டு சரிங்களா. இப்போ எஃப் வந்து டிஃப்ரென்ஷியபிள் செட் நாட் இருந்தால் இது ட்ரூவா, இதை நம்ம ஏற்கனவே சொன்னதானே. f' ஆஃப் செட்டு வந்து ∂f/∂x அட்டு செட் நாட்டுங்கிற பாயிண்டில் சரிங்களா. அதே மாதிரி இதையும் எழுதிக்கலாம் சரிங்களா. அட்டு செட் நாட்டில் இதுவும் ட்ரூவாக இருக்கும் சரிங்களா. எஃப் டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இது ரைட்டுங்களா. அப்புறம் இது நமக்கு அங்கே ஏற்கனவே தெரிஞ்சது தான். இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். வெரி சிம்பிள். நீங்கள் ஏற்கனவே எழுதியிருப்பீங்க f' ஆஃப் செட்டுன்னு இதுதான் எழுதியிருக்கோம். அதான் நான் இங்கே எழுதியிருப்பேன் சரி. f' ஆஃப் செட் நம்ம அங்கே சிஆர் ஈக்குவேஷன் எழுதுன்னு அப்படியே எழுதியிருப்பேன். அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன்னா இதை எழுதியிருப்பேன். சிஆர் ஈக்குவேஷன் ux = vy இதை யூஸ் பண்ணிடுவேன். ux = vy uy = -vx. அப்போ இதுக்கு பதில் இதை எழுதிடுவேன். இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு பதில் எழுதிட்டு நான் f' ஆஃப் செட்டுக்கு மாடுலஸ் போட்டாச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் போட்டு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். ux² + vx² இது கிடச்சிரும். அடுத்து இது கிடச்சிரும். இது கிடச்சிரும் சரிங்களா. ஸோ 1 2 3 4 பேர் கிடச்சிருவாங்க ரைட்டா. இப்போ அடுத்து எனக்கு இந்த 4 பேர் சேம் சொல்லியாச்சு. அடுத்து இவனை சொல்லணும். இவனை சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஸோ இது ஆல்ரெடி ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டு நான் இதை ரெண்டு எடுத்துக்கிட்டு ux எழுதிக்கலாமா, இந்த vx எழுதிக்கலாம். ux பதில் vy சிஆர் ஈக்குவேஷன் மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான்.
இது என்னென்னா ஜக்கோபியன் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் முக்கியமான சின்ன சின்ன ஒன்-மார்க் கொஷின்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஹார்மானிக் கான்ஜுகேஷன். சரிங்களா? ஹார்மானிக் கான்ஜுகேட் ஃபங்க்ஷனா என்ன? சரிங்களா? இப்போ எஃப் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆன் டியில் ஏதோ டொமைன் டியில் வந்து அனலிட்டிக்காக இருக்குது. சரி, அப்போ யூவி கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைஸ் த லாப்லஸ் ஈக்குவேஷன், அதாவது ஹார்மானிக் கான்ஜுகேட்டாக இருக்கும். ஹார்மானிக் கான்ஜுகேட்டாக சாட்டிஸ்ஃபைஸ் த லாப்லஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? அண்டு சிஆர் ஈக்குவேஷன்ஸ். ஓகே. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ டெஃபினிஷன் பாருங்கள். ஸோ விங்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், இது இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு ஹார்மானிக்னு சொல்ல போகிறோம். ஹார்மானிக் கான்ஜுகேட் அப்படின்னா ஹார்மானிக் கான்ஜுகேட் டு யூ. ஆக்சுவலாக இது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா சாட்டிஸ்ஃபைஸ் லாப்லஸ் ஈக்குவேஷன்ஸ். ரெண்டுமே என்னது லாப்லஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அதே நேரத்தில் ரெண்டுமே என்னது சிஆர் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இப்போ ஹார்மானிக் கான்ஜுகேட்னா இதுதான் மீனிங். சரிங்களா? சிஆர் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது முக்கியமானது. ஓகே, ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த ரிசல்ட் அடுத்து எஃப் ஆஃப் இசட் யூ ப்ளஸ் ஐவி பி அனலிட்டிக் ஆன் டின்னு இருந்தால் யூ வந்து ஹார்மானிக்காக இருந்தால் இந்த ரிசல்ட் டோ ஸ்கொயர் யூ பை டோ செட் பார் ஈக்குவல் 0ன்னு சொல்லலாம். ஆன் டியில் சொல்லலாம். சரிங்களா? ரைட். அப்போ வழக்கம் போல் யூ இஸ் ஹார்மானிக் ஆன் டி. சரிங்களா? இது கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஹார்மானிக் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதாவது சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்கிறோம். சிஆர் ஈக்குவேஷன் ஃபார் யூ இஸ் சாட்டிஸ்ஃபைட் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டி. டியில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம அங்கே ஏற்கனவே எழுதணும் தெரியுமா? டோ யூ பை டோ செட் பார் 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே சொன்னால் பார்த்தீங்களா, இந்த இதை நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே அனதர் ஃபார்ம்ஸ் போட்டேன்னா இந்த இதை நான் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இந்த இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூங்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை தானே கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே எழுதிட்டேன். இதை நான் இந்த மாதிரி எழுதிக்கலாம். டெரிவேட்டிவ் இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இந்த இது 0 ஆச்சு. அப்போ 0ன்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ என்ன செய்யணும்? யூ வந்து ஹார்மானிக்காக இருந்தால் அது எழுதியாச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட விங்கிறது ஹார்மானிக்காக இருந்தாலும் சேம் ரிசல்ட்டு ட்ரூ. சரிங்களா? அதே நேரத்தில் எஃப்க்கே நம்ம டேரெக்டாக என்னது அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எஃப்க்கே யூஸ் பண்ணாலும் இந்த ரிசல்ட் ட்ரூவாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்த நோட்ஸ் தான். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா டெரைவ் த சிஆர் ஈக்குவேஷன் இன் போலார் ஃபார்ம். சரிங்களா? போலார் ஃபார்மில் சிஆர் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னது கார்ட்டீசியன் ஃபார்மில் டெரைவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ போலார் ஃபார்மில் நம்ம டெரைவ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். வெரி சிம்பிள். ஆக்சுவலாக எஃப் ஆஃப் இசட்டுங்கிறது இஸ் டிஃபரன்ஷியபிள் அட்டு ஸோ 0 தவிர எல்லா பாயிண்ட்லையும் நம்ம டிஃபரன்ஷியபிளும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரைட், எடுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கிட்டு இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் என்னதுன்னா சிஆர் ஈக்குவேஷன்ஸ் இன் போலார் ஃபார்ம். சரிங்களா? ரைட். இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறப்போனா அப்போ இது என்ன பண்ண போகிறோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? பை சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் டெக்னிக். சரிங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் ஆர் சைன் தீட்டான்னு எடுத்துகிட்டு அந்த வேரியபிளை இங்கே மாற்றிடுவோம். சரிங்களா? இங்கே எக்ஸ் கமா ஒய் நாட் ஈக்குவல் 0. ரைட்டுங்களா? ரைட். ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம்? இந்த டோ யூ பை டோ ஆர் கண்டுபிடிக்கலாமா? டோ யூ பை டோ ஆர்னா டோ யூ பை டோ எக்ஸ் பை டோ ஆர் இதை எழுதிடுவோம். இந்த இது நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதை போட்டுடலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டு இங்கே போட்டுடலாம். இப்போ இதுதான் யூஆர்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இது போட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? டோ யூ பை டோ தீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் ரிசல்ட். அப்போ இதுக்கு பதில் நான் செய்யலாம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டால் எனக்கு இது கிடச்சிரும். போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? டோ வி பை டோ ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் செயின் ரூல் போடுறேன். இதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டாச்சு. ரைட்டுங்களா? அடுத்து டோ வி பை டோ தீட்டா. அப்போ 4 டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. சரிங்களா? அப்போ 4 என்ன செய்யணும்? கம்பைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது பாருங்கள், உங்களுக்கு புரியுதுதான்னு பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? என்னோட நோட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண கூட அவசியம் இல்லை. அப்படியே நான் காமிச்சா கூட போதும். உங்களுக்கு எல்லாமே கிளியராக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா அந்த இப்போ 4 ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு 1 4 ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஐ ஃபோக்கஸ் த ஈக்குவேஷன்ஸ் 1 and 4. இது 2 கொடுத்தது. ரைட்டுங்களா? அது எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றுமே இல்லைங்க. 6 இந்த சிஆர் ஈக்குவேஷன் மறுபடியும் இப்போ விஎக்ஸுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் யூஒய் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல யூஒய், இந்த இடத்துக்கு பதில் நான் சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இங்கேயும் நான் சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு இது யாருன்னு பார்த்தாச்சுன்னா இதுதான் இந்த மேலே உள்ள டேர்ம்ஸ் யூஆர்னு வந்துருச்சு. அப்போது சிஆர் ஈக்குவேஷனோட ஒரு பார்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? 1 4 எடுத்து அடுத்து என்ன செய்ய போகிறோம்? 2 3 எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே ஒர்க்கு தான். நான் என்ன செய்ய இதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இதை எடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ண போகிறேன்? இதே தான் இந்த இது அப்ளை பண்ண போகிறேன். யூஎக்ஸுக்கு பதில் விஒய் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? யூஒய்க்கு பதில் விஎக்ஸ் யூஸ் பண்ணுறேன். மைனஸ் விஎக்ஸ் போட்டு மைனஸை காமன் எடுத்துட்டிங்கன்னா இந்த இது கிடச்சினா இது யாருன்னா விஆர்னு வந்துடும். ஸோ அப்போது சிஆர் ஈக்குவேஷனை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ தேர்ஃபோர் அட்டு எந்த ஒரு நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயும் என்னது சிஆர் ஈக்குவேஷனோட இன் போலார் ஃபார்ம் இது தான். சரிங்களா? ஓகே. எஃப் வந்து
டிஃபரன்ஷியபிள் அட் நான் ஜீரோ எந்த ஒரு நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் சிஆர் ஈக்குவேஷனை அந்த பாயிண்டில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த இதை ப்ரூவ் பண்ண எஃப் டெரிவேட்டிவ் அட் செட் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா, அங்கே பார்த்தோம்ல கார்ட்டீசியன் ஃபார்மில், அதே மாதிரி இது கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வழக்கம் போல் எஃப் டேஸ் ஆஃப் செட் யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஒய் விஎக்ஸ் ரைட்டுங்களா, ரைட் எழுதிட்டு, அதாவது இப்போ கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதி கொண்டு வருவோம், அவ்வளோதான். இது நம்ம அங்கே ஏற்கனவே டெரைவ் பண்ணி வச்சது. யூஆர் இங்கே கண்டுபிடிச்சி வச்சோம் தெரியுமா, அதுதான் இங்கே கண்டுபிடிச்சி போட்டிருக்கோம். இந்த யூஆர் இந்த 4 டெரிவேட்டிவை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். இப்போ யூஆரையும் விஆரை மட்டும் நான் எடுத்துருப்பேன். யூஆர்னா இது ஃபஸ்ட்டு ஒன், விஆர்னா தேர்ட் ஒன். ஈக்குவேஷன் 1 நான் 3 இந்த இடத்துல எழுதிட்டேன். சரிங்களா, எழுதிட்டு இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா நான் என்ன யூஎக்ஸ் விஎக்ஸில் வரணும். அப்போ யூஎக்ஸில் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூஒய் இருக்குது, அதை நினச்சுன்னா இந்த மாதிரி நான் மாற்றிக்குவேன். அதே மாதிரி இங்கே விஎக்ஸ் இருக்குது, அப்போ விஒயில் இருக்குது, இதை நான் வந்து இந்த மாதிரி மாற்றிக்குவேன். அப்போ இதுக்கு போய் இது 2 மாற்றிட்டேன். மாற்றிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ 2 ஈக்குவேஷன் கையில் இருக்குங்க. இதுலேருந்து என்ன பண்ணணும்னா யூஎக்ஸை தனியாக விஎக்ஸை தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கண்டுபிடிப்போம், அதுதான் டெக்னிக். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் 2 ஆக்சுவலாக sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 வரும். அதனால் அது அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 2 இந்த இருக்கா, இது 2 3, இதை வந்து காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனை இதை வந்து சைன் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணி 2 சம்மன்னா எனக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இங்கே என்ன ஆயிரும்னா இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆயிரும். இங்கே sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1ன்னு கிடச்சிரும் இந்த இடத்துல. சரிங்களா, ஸோ எனக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு, யூஎக்ஸ் கிடச்சிரும். சரிங்களா, ஸோ இது எழுதிட்டு இது இந்த பக்கம் நான் இந்த இப்படி எழுதுனது, இந்த பக்கம் என்ன ஆகும்னா ஓகே காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆயிரும், இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆயிரும். சரிங்களா, நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், புரியும் உங்களுக்கு. காஸ் தீட்டா ஓகே காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும். இப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டாவாக மாறும். இங்கே சைன் போடும்போது சைன் காசுன்னு மாறும். அப்போ இது 2 கேன்சல் ஆகிரும். சரி, இங்கே மாற்றிருக்கேன். விஒய்க்கு பதில் என்ன எழுதணும், விஒய்க்கு யூஎக்ஸ் எழுதணும். சாரி, யூஎக்ஸ் எழுதணும். சரிங்களா, ரைட், இப்போ கரெக்டாக வந்துடும். இப்போ யூஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த இதை பண்ணிக்கிறேன், இதை வந்து சைன் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இதை மைனஸ் காஸ் தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணி 2 நான் இது பண்ணுறேன். ஸோ அப்படி கிடைக்கும்போது எனக்கு வந்து யூஎக்ஸும் விஎக்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன். இதை அப்படியே இந்த ப்ளேஸ் பண்ண போகிறேன், ஒன்றுமே கிடையாது, சாதாரணமாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு யூஆரை காமன் எடுக்க போகிறேன், அங்கே ஐவிஆரை காமன் எடுக்க போகிறேன். இது அப்போ மறுபடியும் இதை நான் காமன் எடுக்க போகிறேன், இது கிடச்சிரும். இதுதான் என்னென்னா e⁻−i தீட்டா. ஓகேவா, அப்போ வழக்கம் போல் செட் சீக்வல் இதை ஏற்கனவே எடுத்துருப்போமா, இந்த ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன், 1/set 1/r e⁻−i தீட்டான்னு வந்துடும். அப்போது ஆரை இங்கே கொண்டு போகிறேன். இப்போ இதுக்கு பதில் இது எழுதிடுவேன். ஸோ இதான் என்னது, ஸோ எஃப் டேஸ் ஆஃப் செட்டு அட்டு இந்த பாயிண்டில். சரிங்களா, ஸோ அதாவது இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம், செட்டு வந்து நாட் ஈக்குவல் 0, அதனால் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இதான் என்னது டெரிவேட்டிவ். சரிங்களா, போலார் ஃபார்மில் எஃப் டேஸ் ஆஃப் செட்டு வந்து இது ரைட்டுங்களா. மறுபடியும் இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் அந்த இது யூஸ் பண்ணுங்கள், போலார் ஃபார்ம் இன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் போலார் ஃபார்ம், அதை யூஸ் பண்ணால் நமக்கு இது கிடச்சிரும். இங்கே பியூராக ஆரில் இருக்குது, பியூராக தீட்டாவில் வேணால் இது பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டெரைவ் த லேப்லஸ் ஈக்குவேஷன் போலார் ஃபார்ம். லேப்லஸ் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஆக்சுவலாக லேப்லஸ் ஈக்குவேஷன் என்ன, ஒரு இது ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் போலார் ஃபார்மில் இருக்குது. ஸோ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே என்னது கான்ஜுகேட் டு ஈச் அதராக இருக்கும். அதனால் அது என்ன ஆகும்னா கண்டிப்பாக சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா, அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம சிஆர் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஸோ எந்த ஒரு நான் ஜீரோ நம்பர்லையும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் சிஆர் ஈக்குவேஷன் இங்கே எழுதிட்டேன் ஒன்றுமே பண்ணலைங்க. இதை வந்து நான் ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். யூவி இந்த இடத்துல ஆர் இருக்குது, இதில் ஆர் இருக்குது, யூவி போட்டேன். ஓகேங்களா, இதை வச்சுட்டு இதை பண்ணுறேன், இதை வச்சு இதை பண்ணி யூவி போட்டேன். இங்கே ஆரை பொறுத்து பண்ணும்போது இங்கே ஆர் வரும் ரைட்டுங்களா. அடுத்து இந்த இதை நான் வந்து தீட்டாவை பொறுத்து பண்ணியாச்சு. சரிங்களா, இந்த இடத்துல யூவி போடும்போது இது 0 ஆயிரும். ஓகேங்களா, இப்போ எனக்கு யூ தீட்டா இதில் இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுவேன்னா நமக்கு வி ஆஃப் ஆர் கமா தீட்டாவும் வி ஆஃப் தீட்டா கமா ஆரும் சேமாக இருக்கும். அதனால் இதை நான் மாற்றி போட்டு இதை நான் கண்டுபிடிச்சிடுவேன். இதை கண்டுபிடிச்சிட்டு நான் இதை நான் அப்படியே என்ன செய்ய போகிறேன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணிடுவேன். வி ஆர் தீட்டா இதில் 3ல் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா, ஸோ இதான் என்னது, அதாவது இதான் என்னதுன்னா லேப்லஸ் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா, யூ சாட்டிஸ்ஃபைஸ் த லேப்லஸ் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா, ஸோ ஒரு இந்த ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் வந்து ஸோ இந்த லேப்லஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணால் வீக் சொல்லணும். வீக் இதே தான் சேம் ஐடியா. ஓகே, அட்டு நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இந்த மாதிரி சிஆர் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா
நான் இப்போ என்ன பண்ணால் வியை ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா வியை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இதை நான் ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதை தீட்டா பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அவ்வளோதான். இதை ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த இடத்துல போட்டேன். ரைட்டுங்களா? இந்த தீட்டா பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த இடத்துல எழுதிட்டேன். இதை இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். இதை அப்படியே நாங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லாப்லேஸ் ஈக்குவேஷனே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சிஆர் ஈக்குவேஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியபிலிட்டி அண்டு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அது பார்த்தாச்சுன்னா ஓரளவு முடிச்சிடும். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போயிடலாம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈஸியாக தாங்க இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம டிஸ்கிரிட் டைப் கவலைப்பட வேண்டாம். டிஸ்கிரிட் டைப் வந்து நம்ம கொஞ்சம் படிக்கணும், படித்தா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எனக்குலாம் டிஸ்கிரிட் டைப் வந்து எழுதுனா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட்டு அப்படியே ப்ரூவ் பண்ணுறது தானே. கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் எழுதி பார்த்து பழகிட்டா உங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்கிரிட் டைப் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் பியூர் மேக்ஸில் எல்லாமே வரிசையாக. பியூர் மேக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்ளைட். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து நோட் எழுதிட்டே வாங்க. சரிங்களா? வாங்க, தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? ஸோ டிஸ்கிரிட் டைப் ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை டிஸ்கிரிட் டைப் கஷ்டம் நிறைய பேர் படிக்காமல் போய் சும்மா எழுதிட்டு வர போகிறாங்க. சரிங்களா? இந்த தடவை யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் இருக்குது. சரிங்களா? அதனால் டிஸ்கிரிட் டைப் வந்து ஈஸி தான். கொஞ்சம் நிறையா படித்து திரும்ப எழுதி பார்க்கணும். சரிங்களா? மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேம்மா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்லாம் போடுங்க. ஏதாச்சும் புரியல. நீங்கள் நம்ம போடுற நம்ம பாருங்கள் 31 நிமிஷம் வீடியோ போட்டிருப்போம். 5 பேர் 5 பேர் மட்டும் ரியாக்ட் பண்ணுவாங்க. மிச்சம் 500 பேர் பார்த்துருப்பாங்க. 5 பேருக்காக தான் நான் வீடியோஸ் போடுற மாதிரி வந்துடும். மிச்சம் 495 பேர் என்னது சும்மா ஏதோ போட்டிருக்காங்க போலப்பா அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் தட்னு போயிடுறீங்க. சரிங்களா? ஸோ இது உழைப்பு, எனக்கு நிறையா உழைப்பு இருக்குங்க. இந்த நோட்ஸ் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நினச்சிருக்கீங்க? 4 மணி நேரம் ஆச்சு. இந்த நோட்ஸ் எழுதுறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. ஸோ இந்த 4 மணி நேரத்தில் என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். இந்த 4 மணி நேரத்தில் நானே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நிறையா நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் எழுதணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்காக தான் அதை எழுதுகிறேன். சரிங்களா? ஸோ நானாக படித்தா நேரம் எப்போயே முடிச்சிருப்பேன். சரிங்களா? அதனால் நோட்ஸை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். சரி, அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் நோட்டில் எழுதுங்க, மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.